வணக்கம். இந்த வீடியோ 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கானது. இந்த பொதுத் தேர்வு நடைமுறைகள் என்ன, அங்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த காணொளியில் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தேர்வு அறைக்குள்ளே அனுமதிக்கிறது, தேர்வு அறைக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கப்படக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 9:45. ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் அந்த தேர்வு மையம்னு சொல்லுவோம் இல்லையா, தேர்வு நடக்கக்கூடிய அந்த பள்ளி, நீங்கள் படித்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியாகவே இருக்கலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய பள்ளியாக இருக்கலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்துக்கு நீங்கள் 9:45க்கு தேர்வறைக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு 9 மணிக்குள்ளேயாவது நீங்கள் அந்த தேர்வு மையத்துக்குள்ளே போயிடணும். போகிறதுக்கு முன்னாடியே காலையில் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அது ரொம்ப முக்கியம். காலையில் சாப்பிடாமல் போகிறது அதெல்லாம் இது பண்ணாமல், உங்களுடைய ட்ராவலிங் டைம் பக்கத்தில் சப்போஸ் அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகணும், அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு காலையில் சாப்பிட்டுட்டு போகணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிடுறது நல்லது. ஏன்னா ஹரிபரியாக இல்லை, கடைசி நேரத்தில் கிளம்பி லேட் ஆகி இது பண்ணுறது தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும். அதனால் ஒரு 9 மணிக்குள்ளே அந்த தேர்வு மையத்துக்குள்ளே, வளாகத்துக்குள்ளே நீங்கள் போயிடுறது நல்லது. போயிட்டிங்கன்னா ஒரு 9:30 மணியை போல் என்ன பண்ணுவாங்கன்னா, 9:15 அல்லது 9:30 மணியை போல் அந்த தேர்வு மையத்தினுடைய முதன்மை கண்காணிப்பாளர் மற்றும் துறை அலுவலர்கள் உங்களை, நீங்கள் தேர்வு எழுத போகிற அனைத்து மாணவர்களையும் ஒரு இடத்துல கூட்டி உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவாங்க, வழிகாட்டுதல்களை வழங்குவாங்க. அதனால் அந்த 9 மணியை போல் நீங்கள் அங்கே 9 மணிக்குள்ளே அங்கே இருக்கிறது முக்கியம். ஸோ அவங்க அந்த 9:30 மணியை போல் உங்களுக்கு சில வழிகாட்டுதல்களை வழங்குவாங்க. அதை நல்லா கவனமாக கேட்டுங்க, அதன்படி நடங்க. அடுத்து 9:45 மணிக்கு நீங்கள் தேர்வறைக்குள்ளே போகணும். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க, அந்த தேர்வு மையத்தில் ஒட்டியிருப்பாங்க, எந்த அறை, உங்கள் தேர்வு எண்ணுக்கான அறை எது அப்படிங்கிறத ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வறைக்கு போகணும். 9:45க்குலாம் நீங்கள் தேர்வறை வாசப்பட்டில் நிற்கணும். ஸோ ஒரு தேர்வறைக்கு 20 மாணவர்கள் அப்படின்னா நீங்கள் வரிசையாக நம்பர் வைஸ் 20 பேர் நிற்பீங்க, தேர்வறை வாசலில் நிற்பீங்க. அந்த அறை கண்காணிப்பாளர், உங்கள் தேர்வு அறைக்கான அறை கண்காணிப்பாளர் உள்ளே இருப்பாங்க, வாசலில் இருப்பாங்க. அவங்க உங்களை ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. செக் பண்ணுறதுன்னா முதல்ல ஹால் டிக்கெட், உங்கள் ஹால் டிக்கெட் அவர் வச்சுருப்பார், அறை கண்காணிப்பாளர் கையில் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ அங்கே அவர் ஹால் டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் தானா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு உங்களை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க. தேவையில்லாத ஏதாவது துண்டிச்சிட்டு அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் போகணும். அது ரொம்ப முக்கியம். அதை செக் பண்ணிவிட்டு அனுப்புவாங்க. உள்ளே போகிறப்ப என்ன அப்படின்னா, நம்மளுடைய காலணிகளை வெளியில் விட்டுறணும். அறைக்கு வெளியிலேயே காலணிகளை வெளியில் விட்டுறணும். பெல்ட்டு போட்டிருந்தால் பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் டிஜிட்டல் வாட்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் கட்டிகிட்டே போகக்கூடாது. அதே மாதிரி மொபைல் ஃபோன் தேர்வு மையத்துக்கே நீங்கள் கொண்டு போகக்கூடாது. நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் வாங்கி எங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அறை கண்காணிப்பாளரில் கொடுத்துர்லாம் அப்படின்னா அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா அறை கண்காணிப்பாளரே மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கிறப்போ உங்கள் ஃபோன் அவர் வாங்கிலாம் வச்சுக்க முடியாது. அதனால் தேர்வு மையத்துக்கு எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் மொபைல் ஃபோன் கொண்டு போகக்கூடாது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வெளியில் விட்டுட்டு தான் நம்ம போகணும். காலணிகளை வெளியில் விட்டுறோம், பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடுறோம். அடுத்து ஸ்மார்ட் வாட்ச் இருக்கக்கூடாது, மொபைல் ஃபோன் இருக்கக்கூடாது. உள்ளே போகிறப்ப பேனா, பென்சில், எரேசர் இந்த விஷயங்கள் தான் இருக்கலாம். கர்ச்சீஃப் வச்சுக்கலாம், பணம் இருந்ததுன்னா வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டிலாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இதோட தான் நீங்கள் உள்ளே போவீங்க. 9:45 மணிக்கு உங்களை உள்ளே இதை செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுமதிப்பாங்க. நீங்கள் உள்ளே பெஞ்சில் உங்களுடைய தேர்வு எண் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 9:45 20 பேரும் ஒன்றன் பின் ஒன்றாக அமர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, 9:55 முடிய, 9:45 9:55 முடிய அறை கண்காணிப்பாளர் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்குவாங்க. தேர்வறையில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுக்கான
அறிவுரைகள் வழிகாட்டல்களில் அங்கே அறை கண்காணிப்பாளர் ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து கவனமாக கேட்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ 9:55க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2வது மணி அடிப்பாங்க. 2 தடவை அடிப்பாங்க. 2 தடவை அடிப்பாங்க 2வது மணி 9:55க்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறை கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து வினாத்தாள் உரையை வந்து பிரிப்பாங்க. பிரிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் 20 பேரில் யாராவது 2 பேர்கிட்ட அந்த உரை மேலே கையொப்பம் வாங்குவாங்க. கையொப்பம் வாங்கிட்டு, அதாவது அது வந்து கவர் வந்து பிரிக்காமல் தான் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியணுங்கிறதுக்காக அதை காமிச்சிட்டு 2 பேர்த்திட்ட கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உரையை வந்து பிரித்து வச்சுக்குவாங்க. ஆனால் உடனே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்து எப்போ வந்து வினாத்தாள் கொடுப்பாங்க அப்படின்னா, சரியாக 10 மணிக்கு 3வது மணி அடிக்கும். 3 தடவை அடிக்கும். 3 தடவை வந்து 3வது மணி அடிக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வினாத்தாள் விநியோகிப்பாங்க. வினாத்தாள் வந்து வரிசையாக வந்து கொடுத்துட்டு வருவாங்க. அப்படி கொடுத்துட்டு வரப்போ நீங்கள் வந்து அமைதியாக வாங்கிக்கணும். நீங்கள் வினாத்தாள் வாங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, வினாத்தாளில் அதெல்லாமே வந்து அறை கண்காணிப்பாளர் வந்து செக் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கினோன்னே உங்களுக்கான வினாத்தாள் தானா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். உங்கள் சப்ஜெக்ட் உதாரணமாக தமிழ் அப்படின்னா தமிழ் 12ஆம் வகுப்புனா 12ஆம் வகுப்பு தமிழ் வினாத்தாள் தானா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் எல்லா பக்கமும் அதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். வினாத்தாளில் வந்து ஒரு 6 பக்கம் இருக்குது அப்படின்னா 6 பக்கமும் வந்து கம்ப்ளீட்டாக பிரிண்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வினாத்தாள் மேலே உங்களுக்கு தேர்வு எண் எழுதுறதுக்கான உரிய இடம் இருக்கும், கட்டம் இருக்கும் இல்லையா, அந்த கட்டத்தில் தேர்வு எண்ணை வந்து எழுதணும். அதை தவிர வேறு எதுவுமே வினாத்தாளில் எழுதக்கூடாது. ஒரு டாட் வைக்கிறதோ, மார்க் பண்ணுறதோ, ஆன்சரை மார்க் பண்ணுறது, டிக் பண்ணுறது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் வந்து ஆன்சரை மார்க் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அமைதியாக நீங்கள் வினாத்தாளை வாங்கிட்டு படிக்கணும். எது வரலையும் அப்படின்னா 10:10 முடிய 10 மணிலேருந்து 10:10 வரை 10 நிமிடங்கள் நீங்கள் வந்து வினாத்தாளை அமைதியாக படிக்கணும். அந்த நேரத்தில் வந்து அறை கண்காணிப்பாளர் உங்கள்கிட்ட எதுவுமே பேச மாட்டாங்க. எந்த இதுவும் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க. எதுவும் அறிவுரை சொல்ல மாட்டாங்க. எதுவும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க. நீங்கள் அமைதியாக வினாத்தாளை படிக்கணும். பக்கத்தில் எதுவும் பார்க்காம கேட்காம இது பண்ணால் உங்கள் வினாத்தாளை ஊன்றி படிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அடுத்து நீங்கள் விடை எழுதுவதற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகேயா, சரியாக எழுதுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதனால் வினாத்தாளை கூர்ந்து படிக்கணும். அந்த 10 நிமிடங்கள் அதுக்கு மட்டும்தான். அடுத்து வந்து 10:10க்கு பார்த்தீங்கன்னா 4வது மணி அடிக்கும். 4 தடவை அடிப்பாங்க. அந்த 4வது மணி 10:10க்கு அடிக்கிறாங்கல்ல, அப்போ தான் என்ன பண்ணுவாங்கன்னா அறை கண்காணிப்பாளர் அவர்கள் விடைத்தாளை விநியோகிப்பாங்க. உங்களுக்கான விடைத்தாளை விநியோகிப்பாங்க. வரிசையாக 1லேருந்து 20 வரலையும் வரிசையாக கொடுத்துட்டே வருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப உங்கள்கிட்ட உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பதிவு எண்ணையும் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் உங்களுடைய விடைத்தாள் தானா. ஏன்னா விடைத்தாளினுடைய முகப்புச்சீட்டில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய பெயர், உங்களுடைய பதிவு எண், இந்த விவரங்கள்லாம் என்ன பாடம் எழுத போகிறீங்க, என்னைக்கு எழுத போகிறீங்க, தேதி எல்லாமே இருக்கும். ஸோ அது உங்களுக்கான விடைத்தாள் தானா அப்படிங்கிறத உறுதி பண்ணுறதுக்காக உங்களுடைய பேரை சொல்லியே வந்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு முதல்ல வந்து விடைத்தாளை வாங்கினோன்னே அந்த முகப்புச்சீட்டில் இருக்கக்கூடிய விவரங்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். எல்லாமே உங்கள் ஃபோட்டோ தானா, உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, உங்கள் தேர்வு எண் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எழுத போகிற பாடம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த விடைத்தாளில் மொத்தம் எத்தனை பக்கங்கள், அன்றைய தேர்வுக்கு மொத்தம் எத்தனை பக்கம் அப்படிங்கிறது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மொழி பாடங்களாக இருந்ததுன்னா ரூல்டு சீட்டாக இருக்கும். மற்ற தேர்ட் பார்ட்டு மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி பாடங்களாக இருந்தால் அன்ரூல்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேப்பர் தான் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து எத்தனை பக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அத்தனை பக்கங்கள் இருக்கான்னு பார்க்கணும். விடைத்தாள் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்குது. உதாரணமாக ஒரு 30 பக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 30 பக்கங்கள் இருக்கா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது அன்னைக்கு தேதியில் அவங்க சொல்லுவாங்க, அரை கண்காணிப்போடு சொல்லுவாங்க, இந்த புக்கில் எத்தனை பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பக்கங்கள் இருக்குதா, வரிசையாக எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். ஆனால் அறை கண்காணிப்பாளர் ஏற்கனவே ஒரு தடவை செக் பண்ணி தான் எல்லாம் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணணும், கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணலாம், முகப்புச்சீட்டில் உங்களுடைய கையொப்பம் இடுவதற்கான ஒரு கட்டம் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய கையொப்பத்தை இடணும். இவ்வளவும் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து கையொப்பத்தை இடணும். இதுக்கு வந்து அந்த 5 நிமிடங்கள் எடுத்துக்கணும். எதுக்கு 10:10லேருந்து 10:15 வரலையும் இந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு அந்த 5 நிமிடங்கள் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் விடை எழுதக்கூடாது. இந்த 10:10லேருந்து 10:15க்குள்ளே விடை எழுத ஆரம்பிக்கக்கூடாது. அப்போ இந்த இதை செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். 10:15க்கு 5வது மணி அடிப்பாங்க. 5 தடவை அடிப்பாங்க 10:15க்கு. அப்போ நீங்கள் வந்து அறை கண்காணிப்பாளரும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து விடை எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் விடை எழுத ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ விடை எழுத ஆரம்பிக்கிறப்ப எப்படி தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு பாடத்துக்கும் பாட ஆசிரியர்கள் வந்து விரிவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி நீங்கள் வந்து தேர்வு எழுதலாம். ஓகே. இப்போ தேர்வு எழுதும்போது பார்த்தீங்கன்னா 10:15லேருந்து
ஒரு 12:45 வரலையும் பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு பெல் அடிப்பாங்க. ஒரு பெல்லு தான் அடிப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் பார்த்தீங்கன்னா, 10:45க்கு ஒரு தடவை, 11:15க்கு ஒரு தடவை, 11:45க்கு ஒரு தடவை, 12:15க்கு ஒரு தடவை, 12:45க்கு ஒரு தடவை. இப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பெல் அடிப்பாங்க. நீங்கள் வந்து தேர்வு எழுதும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஏதாவது எழுதி விடையை வந்து அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அதாவது 1 லைன் 2 லைன்னா பரவாயில்ல. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு விடையவே அந்த அடிச்சிங்கன்னா, இப்போ உதாரணமாக ஒரு 5 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த 5 மார்க் வந்து பாதி எழுதிட்டு, இல்லை இது வந்து சரியாக வரல, வேறு கொஸ்டின் எழுதலாம்னு சொல்லிட்டு அடிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துலையே கீழே வந்து என்ன எழுதணும் அப்படின்னா, அந்த விடையை அடித்த இடத்துலையே வந்து கீழே வந்து மேற்கண்ட விடை என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். மேற்கண்ட விடை இது என்னால் அடிக்கப்பட்டதுன்னு எழுதக்கூடாது. மேற்கண்ட விடை என்னால் அடிக்கப்பட்டது அப்படின்னு நீங்களே கைப்பட எழுதணும். ஆனால் எழுதிட்டு அதுக்கு கீழே சைன் எதுவும் பண்ணிடக்கூடாது. நீங்களும் சைன் பண்ணக்கூடாது. அரை கண்காணிப்பாளரும் சைன் பண்ணக்கூடாது. ஓகே, இதில் தெளிவாக இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விடையை கம்ப்ளீட்டாக அடிச்சிங்க அப்படின்னா, இதை வந்து கண்டிப்பாக எழுதணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்து எழுதிய விடைகள் எல்லா விடைகளையும் எல்லா பக்கமும் அடிக்கிறதுங்கிறது அது வந்து முறைகேடாக கருதப்படும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு எழுதும்போது எக்காரணத்தை முன்னிட்டும் நீங்கள் எந்த பக்கத்துலேயும் உங்களுடைய பெயரையோ, தேர்வு எண்ணையோ அல்லது கையொப்பத்தையோ இல்லை வேறு எந்த அடையாளங்களோ ஏதாவது குறியிடுறது அது மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அது எழுதுனா அதுவும் வந்து முறைகேடாக கருதப்படும். ஓகே, அதனால் அது ஒரு லெட்டர் ரைட்டிங், தமிழ் லெட்டர் ரைட்டிங்காக இருக்கலாம், இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங்காக, அந்த இடத்துல கூட உங்கள் பேரையோ உங்களுடைய தேர்வு எண்ணையோ நீங்கள் வந்து எழுதவே கூடாது. அப்படி எழுதுனா அது வந்து முறைகேடாக கருதப்படும். அதுக்கான தண்டனைகள் இருக்கும். ஸோ அது வந்து எக்காரணத்துக்கும் பண்ணக்கூடாது. இதுதான் நீங்கள் தேர்வு எழுதும்போது செய்ய வேண்டியது. அடுத்து வந்து தேர்வு எழுதும்போது எந்த விதமான முறைகேடுகளையும் ஈடுபடக்கூடாது. அந்த என்னென்ன மாதிரி முறைகேடுகள் அதுக்கு என்னென்ன தண்டனைங்கிறது அது தனியாகவே இருக்குது. அது அடுத்த இதில் பார்க்கலாம். நமக்கு தெரியும் ஒரு தேர்வுனா எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தெரியும். நேர்மையாக எழுதணும். தேர்வு வந்து நேர்மையாக எழுதணும். அதில் தான் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நமக்கு வந்து நீங்கள் வந்து நேர்மையாக தேர்வு எழுதி வாங்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கும் தான் பிற்காலத்தில் உங்களை வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டு போகும். அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். முறைகேடாக வாங்கக்கூடிய எந்த ஒரு மதிப்பெண்ணும் உங்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வாழ்க்கையில் உதவி செய்யாது. இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ மதிப்பெண் சான்றிதழை வச்சியோ மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு யாரும் வந்து வேலை தர போகிறது கிடையாது. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்னாலும் அதுக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம் வச்சு தான் வந்து இப்போல்லாம் வேலை கொடுக்குறாங்க. எந்த வேலைக்கு போனாலும். இப்போ ப்ரைவேட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் போனாலும் அவங்க வந்து பல ரவுண்டு வந்து எக்ஸாம் இருக்குது. இங்கே ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுடைய திறமையை பார்த்து தான் வந்து வேலை கொடுப்பாங்க. வெறும் மார்க் ஷீட்டை பார்த்து மட்டும் வேலை கொடுக்கறது கிடையாது. அதனால் நீங்கள் முறைகேடாக தேர்வு எழுதி வாங்கின மார்க்கு எங்கேயும் பயன்படாது. படித்து வாங்கினா தான் அந்த மார்க்கு தான் என்ன ஆகும், படித்து வாங்கின மார்க் வந்து அறிவாக இருக்கும். அந்த அறிவு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து எந்த போட்டித் தேர்வு வச்சாலும் சரி, எந்த கேள்வி கேட்டாலும் அது வந்து நீங்கள் பதில் சொல்ல உதவி பண்ணும். மற்றபடி முறைகேடாக எழுதி வாங்கக்கூடிய மார்க்கு பயன்படாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு நேர்மையாக தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுல மைண்டில் வச்சுட்டு நல்லபடியாக தேர்வு எழுதுங்க. உங்களுடைய உழைப்பின் மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. அந்த உழைப்பு வந்து உங்களை உயர்ந்த நிலை கொண்டு வரும். இதுதான் தேர்வு எழுதும்போது நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, 1:10க்கு நமக்கு வந்து 10:15க்கு தேர்வு தொடங்குது. 1:15க்கு தேர்வு முடியுது. சரியாக 3 மணி நேரம். அதாவது அந்த 10 நிமிடம் வினாத்தாள் படிக்கக்கூடிய டைம் வந்து 10லேருந்து 10:10 அதை விட்டுட்டோம் அப்படின்னா 10:15லேருந்து 1:15 வரைக்கும் 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரம் முடியறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சரியாக 1:10க்கு வந்து வார்னிங் பெல் அப்படின்னு ஒன்று அடிக்கிறாங்க. அது 2 முறை அடிப்பாங்க. வார்னிங் பெல்லுங்கிறது சரியாக 1:10க்கு 5 நிமிஷம் முன்னாடி, அதாவது 1:15க்கு 5 நிமிஷம் முன்னாடி 1:10க்கு அடிக்கிறாங்க. இந்த வார்னிங் பெல் அடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எழுதுறதை நிறுத்த தேவையில்ல. இன்னும் 5 நிமிடம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை மணி. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எதெல்லாம் வந்து விட்டுருக்கோம் அதெல்லாம் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அந்த கடைசி அந்த 1:10க்கு மேலேயும் எழுதிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து நாட் அட்வைசபிள். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிச்சுட்டு அந்த கடைசி 5 நிமிஷம் வந்து பேப்பரை வந்து என்ன எழுதியிருக்கோங்கிறத ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்மளை அறியாமையே பதட்டத்தில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை வந்து அந்த நேரத்தில் தெரியும். அதை பார்த்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கொஸ்டின் நம்பர் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமா இதெல்லாம் பார்க்குறதுக்காக தான் அந்த கடைசி 5 நிமிடம். அதனால் அந்த 1:10 வரலையும் அது வரலையும் எழுதிட்டலாமா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லது.
ஸோ அந்த கடைசி 5 நிமிடங்களில் நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இடையில நம்ம வந்து அந்த ஆன்சர் புக்லெட் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். நீங்கள் வந்து முழுவதும் 70 மார்க்கோ அல்லது 90 மார்க்கோ எழுதுறதுக்கு போதுமானதாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அடிஷ்னல் சீட் வாங்கிக்கலாம். அப்படி அடிஷ்னல் சீட் வாங்குறது அப்படிங்கிறது அந்த ஆன்சர் புக்லெட் மெயின் புக்லெட் இருக்கு இல்லையா, அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. அரைக்கண்காணிப்புல முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கக்கூடாது. கடைசி பக்கத்தில் கடைசி வரி எழுதிட்டு அடிஷ்னல் சீட் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. 2 பக்கம் இருக்கும்போதே கேட்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த மெயின் ஆன்சர் புக்லெட்டு 2 பக்கம் இருக்கும்போதே அடிஷ்னல் சீட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். அப்போவே நீங்கள் வந்து அரைக்கண்காணிப்பாளர்கிட்ட கேட்டணும். அடிஷ்னல் சீட்டு வேணும்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே அரேஞ்ச் பண்ணிடுவார். அது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து நம்ம 1:15க்கு கரெக்டாக வந்து தேர்வு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான லாங் பெல் அடிப்பாங்க. அப்போ தான் தேர்வு முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுவுமே எழுதக்கூடாது. ஸ்டாப் ரைட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எழுதக்கூடாது. நீங்கள் அமைதியாக ஆன்சர் புக்லெட்டை அரை கண்காணிப்பாளர் உங்கள்கிட்ட வந்து வாங்குவாங்க. நீங்களாக தேடி போய் அவர்கிட்ட வந்து கொடுக்குறதோ அவரை சுற்றி நிற்கிறதோ அது மாதிரி இல்லாமல் அவர் வந்து வரிசையாக வந்து ஒவ்வொருத்தையும் வந்து வாங்குவாங்க. அது வரையும் வெயிட் பண்ணணும். உட்காந்துருந்து அவர் வந்து வாங்கிக்கிற வரையும் நீங்கள் வெயிட் பண்ணி வந்து வாங்கும்போது கொடுத்துடணும். கொடுத்துட்டு உடனே எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் 20 பேர்த்திட்டையும் ஆன்சர் புக்லெட்டை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் எழுந்து போகணும். அதுக்கு முன்னாடி போகக்கூடாது. அதே மாதிரி அவசரத்தில் ஏதாவது ஒரு ஞாபகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளில போகிறப்ப அந்த ஆன்சர் புக்லெட்டை வெளில எடுத்துகிட்டு போயிடுறது. தேர்வு முடிஞ்சோடனே எடுத்துகிட்டு கொடுக்காமையே வந்து கொடுத்த ஞாபகத்தில் வெளில எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இருக்குது. அது மாதிரி எடுத்துகிட்டு போனால் அது வந்து முறைகேடாக கருதப்படும். தேர்வறையை விட்டு ஆன்சர் புக்லெட்டை வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்தீங்கன்னாவே அது வந்து முறைகேடாக கருதப்படும். அது மாதிரி தப்பி தவறி கூட எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. கொடுத்துட்டு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் போகணும் அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் நமக்கு தேர்வு விதிமுறைகள். நம்ம 9:45லேருந்து 1:15 வரையும் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது. ஸோ இதன்படி நீங்கள் தேர்வு எழுதி மிக அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.